delicious dining. இன்னைக்கு போண்டா சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். இது ஈவினிங் ஸ்நாக் டைம்ல செஞ்சு சாப்பிடலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துடலாம். சூப் செய்ய தேவையான பொருட்கள்: பொன்னிறமாக வறுத்த பாசிப்பருப்பு 100 கிராம், அரை தக்காளி பொடியாக நறுக்கியது, மஞ்சள் 1 சிட்டிகை, நீல வாக்கில் நறுக்கிய இஞ்சி சிறு துண்டு, பருப்பு பொடி 1 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் 1 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், 6 பல் பூண்டு பொடியாக நறுக்கியது, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, சீரகம் 1 டீஸ்பூன், தூள் பெருங்காயம் சிறிதளவு. போண்டாவிற்கு தேவையான பொருட்கள்: 5 மணி நேரம் ஊற வைத்த குண்டு உளுத்தம்பருப்பு 200 கிராம், பொடியாக நறுக்கிய கேரட் 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய முட்டைக்கோஸ் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய் மற்றும் சிறு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கியது, சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். சூப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் இந்த பாசிப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, மஞ்சள், தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டுடலாம். பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி. சூப் ரெடி ஆயிட்டு இருக்கிற டைம்ல போண்டாக்கு உளுந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். சுத்தமா உளுந்து ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு இது மாதிரி மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா கெட்டியா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். உளுந்து, இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாவை நல்லா இந்த அளவுக்கு மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைங்க. இந்த உளுந்து அரைச்சி எடுக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். இப்போ இதுல ஃப்ரெஷ்ஷா க்ரஷ் பண்ற பெப்பர் கொஞ்சமா, நம்ம வச்சிருக்கிற இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாவு கூட கலக்கி விட்டுக்கணும். இந்த போண்டாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இது கிளறிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. மிதமான தீயில வச்சு நம்ம போண்டாவெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். போண்டாலாம் மொறுன்னு பொன்னிறமா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் வந்துருச்சு. இந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. பாசிப்பருப்பு நல்லா மசிக்கக்கூடிய அளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதுமானது. இந்த பருப்பை 1க்கு 2 மசிச்சு விட்டு 400 ml தண்ணி விட்டு உப்பு போட்டு கொதி விடலாம். வழக்கமான அளவை விட இந்த சூப்புக்கு கொஞ்சம் கம்மியாவே உப்பு போடுங்க. அப்பதான் எடுத்து குடிக்க முடியும். இப்போ பட்டர்ல நம்ம மிச்சம் வச்சிருக்கிற இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையுமே தாளிச்சு போட்டுக்கலாம். இந்த பட்டர் மெல்ட் ஆனதும் சீரகம் அப்புறம் பூண்டு, இது கூடவே கொஞ்சமா பெருங்காயம் 1 சிட்டிகை. இந்த பூண்டும் சீரகமும் பட்டர்ல பொரிஞ்சா அவ்வளோ நல்லா இருக்கும் சூப்புக்கு. அதனால இது மெல்ல பொரிய விட்டு நம்ம சூப்ல சேர்த்துக்கலாம். பூண்டும் சீரகமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பூண்டு பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை அதில் சேர்த்துக்கலாம், சூப்ல சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி, துருவிய தேங்காய். இந்த பருப்பு பொடி ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இந்த பருப்பு பொடியை சேர்க்கும் போது சூப் நல்லா வாசனையா ரொம்ப நல்லா இருக்கும். இது வீட்லயே செஞ்சது. இது வேற ஒன்றும் இல்லை, சாப்பாட்டு கூட சூடா நெய் ஊற்றி இந்த பருப்பு பொடியை கொஞ்சமா போட்டு கிளறி சாப்பிடுவோம்ல, அந்த பொடி தான் இது. சூப் லைட்டா சூடா இருக்கும் போதே போண்டாவெல்லாம் போட்டுடணும். அப்படின்னா தான் போண்டா நல்லா உப்பி ஊறி இருக்கும். சூப் வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியா கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கலாம். எப்பவுமே சூப்புக்கு கடைசியா பெப்பர் சேர்க்கும் போது ஃப்ரெஷ்ஷா க்ரஷ் பண்ண பெப்பர் சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லா வாசனையா இருக்கும்.